வெல்கம் டு கண்ணன் வித் ரம்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் ஆடையிலேருந்து நெய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பால் காய்ச்சின அப்புறம் மேலே விழுற ஆடையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டே வரணும். அதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ஆடை எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அது மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நெய் காய்ச்சறதுக்கு நாள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டே அதை எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் இங்கே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு தான் அரைச்சிருக்கேன். நமக்கு ஒரு கூல் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் வரும். அடுத்து நம்ம அரைக்க வெண்ணெய் தனியாக திரண்டு வரும். அப்போ நம்ம திரண்டு வந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து நல்லா வாட்டர்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை நம்ம ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ வெண்ணெய் திரண்டு வருதோ அதெல்லாம் நல்லா அந்த வாட்டர்லாம் ஸ்வீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நமக்கு எவ்வளோ வெண்ணெய் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமாக தண்ணி ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க வெண்ணெயெல்லாம் ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். முக்கியமாக தண்ணி ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கணும். இப்போ எவ்வளோ வெண்ணெய் வருதோ அது எல்லாத்தையுமே வாட்டரை நல்லா ஸ்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை நல்லா 2-3 தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக எல்லாமே தண்ணியுமே சில்லுன்னு இருக்கணும். இப்போ நமக்கு பட்டராகவே வேணும் அப்படின்னா இந்த கழுவி வச்ச வெண்ணெயை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நெய் காய்ச்சணும் அப்படின்னா நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் நெய்யை உருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த வெண்ணெயெல்லாம் உருகி நமக்கு மேலே நல்லா நுரையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டைலில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கி நல்லா நுரை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு மாவா தனியாக நெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிம்லே வச்சு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ நல்லா கொதித்து மேலே நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாவா மட்டும் அடியில் நல்லா செட்டில் ஆகிருக்கு. இந்த மாவா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நம்ம சிம்லேயே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா நெய் மட்டும் மேலே நமக்கு திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை முறிய விட்டுக்கலாம். மோஸ்ட்லி முருங்கை இலை போட்டு முறிய விடுவாங்க, இல்லைன்னா 2 கல்லுப்பு இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு முறிய விட்டுக்கலாம். நான் இங்கே கருவேப்பிலை சேர்த்து தான் முறிய விட்டுருக்கேன். இப்போ அந்த கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாவா லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச நெய்யை ஒரு கண்டெய்னரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க நெய்யை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.